நம்ம வணங்குற ஐயப்பனே நம்ம பூஜைக்கு தேடி வந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குது. அதை நினைக்கையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ண நினைக்கையில போன வருஷம் நம்ம வந்து போட்டோஸ் இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து வந்து ஒரு சின்ன சிலை ஒன்று வாங்கணும், வாங்கி 48 நாள் நம்ம வந்து மண்டல பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த சிலை வந்ததே ஒரு பெரிய அதிசயம். அதுவே ஒரு தங்கச்சி தான் நமக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த தங்கச்சி இப்போ வந்து அவங்க ஊருக்கு பிரான்ஸ் நாட்டுக்கு போகிறாங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதாப் நிரோஜினிங்கிறவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 வருஷமா குழந்தை இல்லைன்னு மெட்ராஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. அவங்க தான் நமக்கு முதல் சிலை வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வந்து இப்போ ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போகிறனால அவங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பணும்னு சொல்லி அவங்க அட்ரஸ் கேட்டாங்க. நான் அனுப்பிவிட்டேன். அவங்க ஒரு கிஃப்ட் அனுப்புனாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஐயப்பனே நேரில் வந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்களே பார்த்து சந்தோஷமா இருந்துச்சு. நான் பூஜை ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி நான் 18 படி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது 2-3 இடத்துல விசாரிச்சேன். அந்த அமௌண்ட்டுக்கு கொடுத்து வாங்குற சூழ்நிலை நான் இல்லை. அதனால சரி அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். சரி அப்படியும் வந்து வீட்டிலேயே செஞ்சிடலாமா, தர்மாக்குள்ளையாவது செஞ்சிடலாமா, என்னென்னமோ ஐடியா பண்ணோம். ஆனால் கரெக்டாக வராது சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி அடுத்த வருஷம் கண்டிப்பாக நல்ல முறையில் வாங்கிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் பாட்டில் பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அந்த 15 நாள் கழிச்சு கார்த்திகை தீபத்து அன்னைக்கு என் கைக்கு இந்த 18 படி வரும்னு நான் நினைக்கல. இது வந்து நம்ம பூஜைக்கு ஐயப்பனே வந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த தங்கச்சிக்கு எப்படி மைண்ட்ல போய் தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ஆசைப்பட்ட ஒண்ணு அந்த பொண்ணு வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணு வந்து 4 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஐயப்பனை அவங்க ஒரு மேடையில் ஏற்றி பார்க்கணும், இது மாதிரி ஒரு அலங்காரத்தில் இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அதுதான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு குழந்தை வர நல்லபடியா கிடைச்சு, அவங்க இன்னைக்கு 10 பேர் சொல்லுவாங்களா குழந்தை இல்லைன்னா என்ன பேசுவாங்கன்னு தெரியும். அந்த இதுல இருந்து அவங்களை உயரத்துக்கு கொண்டு வந்து ஐயப்பன் வந்து அவங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிறேன். நீங்களும் மனதார அவங்களுக்கு வேண்டிக்கங்க. உங்க